கூட்ட எடுத்துட்டு வாடா. ஏ கணேசா, என்னங்க காலையில பாத்துலாம் விட்டுறாம ரவிக்கே எல்லா வேலையும் முடிச்சிடணும். வேலையை முடிச்சாண்டா நீ போன. சரிங்க. பூசாரி 2 நாளைக்கு தூக்கத்தெல்லாம் பாக்காதீங்க. வர இருக்க நேரத்துல ராத்திரி வீட்டுல என்னையா வேலை இருக்க போகுது? சுத்தபத்தமா தானே இருக்க? ஒழுங்கா தாங்க இருக்கான். சரி சரி, நீங்கெல்லாம் போயிட்டு காலைல வெள்ளம் வாங்கப்பா. வேலையெல்லாம் நிறைய கிடக்கு. எங்கடா வாயா சொல்றேன் சொல்லி தோடா. வாங்கடா, சத்தம் போடாம வாங்கடா. வாடா. ஏழ இருந்தாலும் ராஜாத்த ரேடியோக்காரன் வீட்டுக்குள்ள போறான். சித்தா, இந்த கூத்து ரொம்ப நாளா நடக்குது. டேய் டோப்பா, பூட்ட குடுறா. ஏ ராசாத்தி, தண்ணி கொண்டா. சுத்தபத்தமா தானே இருக்கு, யாரும் புலங்கலையே. ஆமா, நீங்க மத்தவங்க புலங்கினத புலங்காத மாதிரிதான் பேசுவீங்க. உட்கார்ல, திருவிழா முடிகிற வரைக்கும் சுத்தபத்தமா இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஏ வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாருல. ஐயோ, வெளியில யாரோ கதவை பூட்டிட்டாங்க. என் புருஷனா இருக்குமோ? அவன் கோயில லைட்ல கட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன பண்றது? எனக்கு வேண்டாதவன் எவனாவது அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. பின்பக்கம் கதவை இருக்கா? இப்பதான் புதுசா வர்ற மாதிரி பேசுவீங்க. இதுக்கு தாண்டி ஒத்த வாசல வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு. இங்க இருந்தால சித்தா, நல்ல வேலையா உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ விளக்கு போடுறேன்னு திருவிழாக்கு போயிருப்ப, என்ன ஊத்துறேன்னு ஒக்கச்சாமி ஓ வீட்டுக்குள்ள போயிருப்பான். போதும்டா, இந்த மானங்கட்ட பொழப்புக்கு நான் சும்மாவே இருந்துருவேன்.